நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு குருமா. அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பட்டை வகை சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனது இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் சேர்க்கணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. நல்லா பச்சை வாசனை போன வாட்டிக்கு நல்லா கொதிச்சதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ நல்லா ஜெல் ஆகிடும். இறக்கும் போது கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க. இதுக்கு காம்பினேஷனாக சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பூரி செஞ்சுருக்கோம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.